அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 311 பாடியவர் சேந்தன் கீரன். திணை நெய்தல். துறை என்னன்னா, ஒரு பெண்ணும் ஆணும் காதலிக்கிறாங்க. அந்த விஷயம் ம் அ ஊரார் பேசுறாங்க. பழிச்சொல் அப்படின்னா அலர். அதாவது கோசிப் பேசுறாங்க. அப்போ அந்த காதலி தோழிகிட்ட சொல்றாங்க. அதாவது காதலன் காது பட அதாவது கொஞ்சம் சாடையா சொல்றாங்க. அவன் மறைவுல இருக்கிறப்போ. அதாவது சிறைப்புறமாக அப்படின்னு சொல்லுவாங்க. சிறைப்புறம்னா மறைவுல இருக்கிறது. அந்த பாட்ட பார்ப்போம். "அலர் யாங்கு ஒழிவ தோழி." தோழிகிட்ட சொல்றாங்க இல்லையா? "அலர் யாங்கு அலர் யாங்கு ஒழிவ தோழி." யாங்குன்னா எப்படி? அலர் எப்படி ஒழியும்? அலர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. "அலர் யாங்கு ஒழிவ தோழி, பெருங்கடல் புலவு நாறு அகன்துறை வளவன் தாங்கவும்." பெருங்கடல் புலவு நாறுன்னா அந்த அந்த பகுதி எல்லாமே மீன் வாசனை இருக்கும்ல. அதான் புலவுனா புலால் நாற்றம். நாற்றங்கிறது அந்த காலத்துல வாசனைன்ற அர்த்தம். புலவுனாறு அகன்ற துறை. அகன்துறைனா அகன்ற துறை இருக்கிற அந்த பகுதியில ஒரு தேர் வருது. அந்த வளவன் அப்படின்னா தேர்ப்பாகன். அதாவது தேரோட்டி. வளவன் தாங்கவும். வளவன் தாங்கவும்னா தடுக்கவும். அதாவது அதோட ஸ்பீட குறைக்கணும்னு முயற்சி பண்றாரு. அத அத வந்து முடியல. வளவன் தாங்கவும். நில்லாது கழிந்த கள்ளன் கடுந்தேர். அந்த தேரோட்டி தடுக்க முயற்சி பண்ணியும் முடியாம அது வேகமா போகுது. நல்ல ஒரு சத்தத்தோட வேகமா போகுது. நில்லாது கழிந்தன்னா அந்த இடத்த விட்டு போறது. கழிந்தன்னா அந்த சீக்கிரம் ரீச் ஆயிடுது. நில்லாது கழிந்த கள்ளன் கடுந்தேர். ச கள்ளன் கடுந்தேர்னா ஒரு சத்தத்தோட போகுது. நல்ல ஒரு வேகமா போற வண்டி எப்படி சத்தம் கேட்கும்? வேகமா போகுது. கடுந்தேர். யான் கண்டன்றோ இலனே. நான் பார்த்தோனே இல்லையோ! யான் கண்டன்றோ இலனே. நான் பார்த்தனோ இல்லையோ! பானாள் அடுத்த வரி. பானாள் அதாவது பாதி நாள். பாதி நாள். பகல்ல பாதி நாள். நண்பகல்ல. பானாள் ஓங்கல் வெண்மணல் தாழ்ந்த புன்னை. அதாவது ஓங்கல்னா உயர்ந்த வெண்மணல். ஓங்கல் வெண்மணல் அப்படின்னு சொல்லணும். அதாவது உயர்ந்த மணல் பகுதி இருக்கு. ஒரு ஒரு மேடுன்னு வச்சுக்கோங்களேன். உயர்ந்த மணல்ல ஒரு புன்னை மரம் இருக்குது. அது என்ன புன்னை? தாழ்ந்த புன்னை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புன்னையோட கிளைகள், புன்னை மரத்தோட கிளைகள் வந்து அப்படியே தாழ்ந்து இருக்குது. அ அ அதாவது கொஞ்சம் ஈஸியா பிடிச்சு பறிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாரி தாழ்ந்த புன்னை. தாது சேர் நிகர் மலர். தாதுன்னா, அந்த பூக்கள் நல்லா விரிஞ்சு இருக்கிறப்போ, அந்த நடுவுல மகரந்தம் இருக்கும் இல்லையா? அந்த ஃபோட்டோ நான் தம்ப்நெயில்ல வைக்கிறேன். புன்னை மர ஃபோட்டோ அது புன்னை பூக்கள் அவ்வளோ அழகா இருக்குது. வெளவெளேன்னு இருக்கு. அந்த தாது வந்து இருக்கிற இடம் அந்த மஞ்சளா இருக்கும். நடுவு பகுதி மஞ்சளா இருக்கும் இல்லையா? தாது சேர் தாதிரு பரவுகின்ற அந்த நிகர் மலர்னா ஒளியுடைய மலர். அப்படியே அது வெளவெளேன்னு இருக்கும். நல்ல பிரைட் ஃப்ளவர்ன்னு அர்த்தம். நிகர் மலர்னா பிரைட்டா இருக்கு. நிகர் மலர் கொய்யும்னா